ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, HTTPனா என்ன? அதுக்கப்புறம் HTTPSனா என்ன? இந்த 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே சொல்லியிருந்தேன். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய சர்வர்ல வரக்கூடிய லிங்க் எல்லாமே HTTPன்னு வருது. ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய லிங்க் எல்லாமே HTTPSன்னு இருக்கே. இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அதுக்குண்டான டிஃபரன்ஸை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்னென்ன போர்ட் இருக்கு? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். நம்ம கிட்ட வந்து ஒரு 4 போர்ட் ரொம்பவே முக்கியமான போர்ட் இருக்கு. ஸோ 3389, 22, 80, 443 இந்த 4 போர்ட் ரொம்பவே முக்கியமான போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதோட நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த போர்ட்டுக்கு உண்டான நேம்ஸ். இந்த போர்ட்டோட பேர் வந்து RDPன்னு சொல்லுவாங்க. RDPனா என்ன? ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நீங்க வந்து ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணணும்னா, நீங்க எந்த போர்ட் மூலியமா போகணும்னு கேட்டீங்கன்னா, இந்த RDP போர்ட் மூலியமா தான் போய் ஆகணும். கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் 22ஓட போர்ட்டோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா SSH. இந்த போர்ட்டோட டெஃபினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா செக்யூர் ஷெல். இந்த போர்ட் எதுக்காக யூஸ் ஆகுது? நீங்க ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணணும்னா நீங்க எந்த போர்ட் மூலியமா அதை லான்ச் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இந்த 22 போர்ட்டால மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? கனெக்ட் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட் 80 யாருன்னு கேட்டீங்கன்னா HTTP, அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வெப் சர்வர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் ஆகக்கூடிய போர்ட். நெக்ஸ்ட் போர்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா 4423. இது யாருன்னு கேட்டீங்கன்னா HTTPS, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இதுவும் வந்து வெப் சர்வரோட கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் யூஸ் ஆகுது. இதுல இந்த RDP போர்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்றதுன்றத பார்த்தோம். அதே மாதிரி SSH யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்றதையும் நம்ம பார்த்தோம். அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா HTTP யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி அதாவது வெப் சர்வர் எப்படி லான்ச் பண்றது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோல இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதனால நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வந்து HTTP வருது, அவங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடியது வந்து HTTPSல இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் HTTPனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ HTTP. ஸோ நான் ஆல்ரெடி இதோட டெஃபினேஷன் சொல்லியிருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னா என்ன? இது எதுக்காக யூஸ் ஆகுது? இதோட பர்பஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இதோட பர்பஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இது எந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா இது டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இங்க பாருங்க, டிரான்ஸ்ஃபர்னு போட்டு பார்த்தீங்களா? இது எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. அது என்ன டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுனா என்ன? இது ஒன்றும் கன்ஃபியூஷனா இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து உங்க லேப்டாப்ல இருக்கீங்க. உங்க லேப்டாப்ல ஒரு ப்ரௌசர் இருக்கும். இப்போ என் ப்ரௌசர்ல நான் எழுதக்கூடிய ஒரு வெப்சைட் நேம் எழுதுறேன். google.com அப்படின்றத நான் எழுதுறேன். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை அது எங்க போய் கனெக்ட் பண்ணும்? அது வெப் சர்வரோட கனெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல நான் ஏதாவது google.comன்ற வெப்சைட்ல நான் ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்தேன்னா, இப்போ நான் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் google.com ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த google.comல நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நான் வந்து IRCTC அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட் வந்து ஸ்ட்ரெயிட்டா IRCTC வெப்சைட்ல இருக்கக்கூடிய வெப் சர்வரோட கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த வெப்சைட் எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வெப் சர்வரோட கனெக்ட் ஆகுது. இப்போ நான் இங்க கொடுக்கக்கூடிய டேட்டாவை அது எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, வெப் சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அங்கிருந்து டேட்டாவை எடுத்துட்டு வந்து திரும்பவும் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் நமக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அப்போ HTTPன்ற போர்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, வெப்சைட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை வெப் சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இது நம்மளோட லோக்கல் வெப்சைட், நம்ம சிஸ்டம்ல இருக்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய google.com நம்ம டைப் பண்ண பார்த்தீங்களா அது. இது யாருன்னு கேட்டிங்கன்னா வெப் சர்வர். வெப் சர்வர்னா என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வெப் சர்வர்னா என்னன்னா, இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்த வெப்சைட் வந்து இதோட சோர்ஸ் கோட்லாம் போட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ்ல கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல கூட பார்த்திருந்தோம். இந்த இதை போட்டு ஒரு வெப்சைட்ல ஒரு இன்ஸ்டன்ஸ்ல கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வெப் சர்வர்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டேட்டாவை நம்ம ஏரியால இருந்து வெப் சர்வரோட கனெக்ட் பண்ணி அங்கிருந்து டேட்டா வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குது அப்படின்றாங்க. இதுதான் வந்து HTTPயோட ஒர்க், ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஸோ நம்ம வந்து கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கிருந்து டேட்டா வாங்கிட்டு வருது அப்படின்றாங்க.
இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்ம வெப்சைட்ல இருக்கோம். இங்க வந்து இதுதான் வந்து Facebook வெப் சர்வர்னு வச்சுப்போம். இது நான் எங்க இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெப்சைட்ல இருக்கேன். இப்போ இந்த Facebookக்கு நான் லாகின் பண்ணணும்னா நான் என்ன பண்ணி ஆகணும்? என்னோட வெப்சைட்ல இருந்துட்டு நான் வந்து லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப் சர்வருக்குள்ளேயே போக முடியும். அதாவது Facebookன்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ள நீங்க என்டர் ஆகணும்னா, உங்ககிட்ட இன்ஃபர்மேஷனே இல்ல. லாகின் ஐடி அக்கௌண்ட்டே இல்லாம உங்களால உள்ள போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள போகவே முடியாது. ஸோ அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன். அதாவது லாகின் ஐடியும் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இருந்தால் மட்டும் தான் நம்மளால உள்ள போக முடியும். இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு யார் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, யூசர் தான் கொடுப்பாங்க. யூசர்னா யாரு? நம்ம தான். நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை வந்து எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுது? வெப் சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் எதுல பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப்சைட்ல தான் நம்ம பண்ண முடியும். அந்த ப்ராசஸை பண்றவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த HTTP. சரிங்களா? சரி. இப்போ இந்த HTTP இது பண்ணுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ HTTPS என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ HTTPSனா என்ன? அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா HTTPS. ஸோ HTTPSனா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹைப்பர் ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஸோ எல்லாமே சேமா தான் இருக்கு. ஸோ சேமா தான் இருக்கு. ஆனா கடைசியில ஒரு எஸ் இருக்கு பாருங்க. அந்த எஸ்ல தான் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூர். HTTPன்றது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். அப்போ இந்த எஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மேஜரான ரோலை ப்ளே பண்ணுது. அது என்ன ரோல்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க பாருங்களேன், இவங்க கிட்ட நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா அதே வேலை தான் இதுவும் பண்றாரு. என்ன பண்றாரு? என்கிட்ட வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. நான் Facebook வெப்சைட் வச்சிருக்கேன். என்னோட கூகுள்ல இருந்து நான் என்ன பண்றேன்னா, Facebookல லாகின் பண்றேன். Facebook லாகின் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? யூசர் நேமும் பாஸ்வேர்டும் டைப் பண்றேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும்? இந்த வெப் சர்வருக்கு போகும். எந்த வெப் சர்வருக்கு போகும்? Facebookோட வெப் சர்வருக்கு போகும். Facebookோட வெப் சர்வர்ல போயிட்டு இந்த யூசர் நேம் வந்து இந்த பாஸ்வேர்டும் யூசர் நேமும் உண்மையாவே இருக்கா? இவர் எலிஜிபிளான யூசரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த Facebookல செக் பண்ணும். அப்படி எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனாதான் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து நம்ம மறுபடியும் நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ இதே வேலை தான் HTTPயும் பண்ணுது. சேம் ஒர்க்கை தான் HTTPSம் பண்ணுது. ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை வாங்கிக்கிட்டு டேட்டாவை வந்து சர்வர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த சர்வர்ல டேட்டா வந்து ப்ராப்பரா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது நம்ம கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நம்ம கிட்ட வருது. இவரும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் தான் பண்றாரு. இவரும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் தான் பண்றாரு. ரெண்டு பேருமே டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ் தான் டிஃபரன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? அப்போ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும்னா, இப்போ இந்த HTTP என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் கொடுக்கக்கூடிய டேட்டாவை வெளிப்படையா அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸல்ல பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அடிக்கிறேன். ஸோ இப்போ யூசர் நேம் நிசாம் அப்படின்னு அடிக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து நான் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இப்போ இது என்னோட வெப்சைட்னு வச்சுக்கோங்க. இங்க நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்னோட வெப்சைட். நான் இங்க இருக்கக்கூடியதை நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட சர்வருக்கு கொண்டுட்டு போகணும். ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படியே வெளிப்படையா இங்க இருந்து அப்படியே இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருந்து வருது பாத்தீங்களா? இங்க இருந்து வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து இங்க வரும். ஸோ இதுதான் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, HTTP-ல நடக்குது. ஆனா இது வந்து என்னோட வெப்சைட். நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து என்னோட வெப்சைட். இது வெப்சைட். இது நம்மளோட வெப் சர்வர். வெப் சர்வருக்கு தான் நமக்கு என்ன போகுதுன்னு கேட்டா டேட்டா வந்து மூவ் ஆயிட்டு இருக்குது. ஸோ வெப்சைட்ல இருந்து டேட்டா வந்து வெப் சர்வருக்கு மூவ் ஆகுது. இங்க இருந்து இங்க போகக்கூடிய டேட்டா வெளிப்படையா அப்படியே ஓப்பன்ல இருக்கனால அங்க இங்க வரலி போயிருது. ஆனா இதுவே நம்மளோட HTTPS இருந்தா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி தான் ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாரு? வெப்சைட்ல இருந்து வெப் சர்வருக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஆனா அவரு இந்த டேட்டாவை நான் இங்க போடுவது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆரம்பிக்குதோ, அதாவது இந்த ஏரியாக்கு எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆரம்பிக்குதோ அப்ப என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேட்டாவை ஹைட் பண்ணிடுவாரு. ஹைட் பண்ணிடுவாருன்னா என்ன? இந்த டேட்டா யாராலையுமே பார்க்க முடியாத அளவுக்கு மாத்திடுவாரு. அதாவது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்க. ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இப்போ இங்க பாருங்க, இந்த டேட்டா இதே டேட்டா தான் இங்க வந்துருச்சு. மறுபடியும் இங்க வருது, மறுபடியும் இங்க வருது, மறுபடியும் எப்போ வெப் சர்வருக்கு போகுமோ அப்போ அன்ஹைட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்களே சொல்லுங்க, என்னோட யூசர் நேம் என்னன்றது யாரால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. இங்க யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த இடையில நடக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை யாராலையுமே பார்க்க முடியாது. ஆனா இதை வந்து இது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் இதை காமிச்சிருக்கேன். இதை நீங்க எப்போ நீங்க வந்து இதை மாத்துறீங்களோ, இப்ப நான் டெக்ஸ்ட்டை மாத்திரம் பாருங்க. டெக்ஸ்ட்டை மாத்தினாலே எனக்கு தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, இந்த டெக்ஸ்ட்டை மாத்தினோன்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம வந்து HTTP-ல வெளிப்படையாவே டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஆனா HTTPS என்ன பண்ணுதுன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டாவை செக்யூர் பண்ணுது.
ஸோ இந்த செக்யூர் பண்ற ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா என்கிரிப்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ ஹெச்டிடிபிஎஸ்ல நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்ட் இருக்கு. நான் கொடுக்கும் போது அது என்ன பண்ணும், என்கிரிப்ட் பண்ணிக்கும். அங்க உள்ள போகும்போது அது என்ன பண்ணும்னா, அதாவது இங்க இருக்கும்போது நமக்கு அது வந்து என்கிரிப்ட் ஆயிடும். ஸோ இங்க இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா என்கிரிப்ட் ஆகும். நான் கொடுக்கக்கூடிய டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி இங்க வெளியே வரும்போது, இங்க வெப் சர்வர் போகும்போது டீக்ரிப்ட் ஆயிடும். ஸோ ஹெச்டிடிபிஎஸ்ல மட்டும்தான் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அவைலபிளா இருக்குது. ஹெச்டிடிபில என்கிரிப்ட் டீக்ரிப்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஹெச்டிடிபிக்கும் ஹெச்டிடிபிஎஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சரி, எதனால இது என்கிரிப்ஷன் பண்ணுது? இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து ஹேக்கர். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா இடையில நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ஹேக் பண்ணுவாரு. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய டேட்டா இங்க போகும்போது இடையில என்ன நடக்குதுன்றத அவர் ஹேக் பண்ணிட்டாருன்னா அவருக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடைச்சிரும். இப்போ இது வந்து ஃபேஸ்புக்ன்றதுனால நமக்கு ஓகே. இதுவே வந்து ஒரு பேங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அவருக்கு கிடைச்சதுன்னா என்ன ஆகும்? உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வச்சு லோன் எடுக்கலாம், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் பண்ணலாம், கரெக்ட்டுங்களா? அதனாலதான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து வெப்சைட் வந்து இது ஹெச்டிடிபிஎஸ்ல மட்டும்தான் கிரியேட் பண்ணுவாங்க, ஹெச்டிடிபில கிரியேட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஹேக் பண்ணாம இருக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி எங்க வெப் சர்வருக்கு போகும்போது டீக்ரிப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ செக்யூரிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது பர்பஸ் என்ன, பர்பஸ் வந்து டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதா பர்பஸ். செக்யூரிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல அதாவது ஹெச்டிடிபில செக்யூரிட்டி கிடையாது. செக்யூர்டான்னு கேட்டீங்கன்னா இது கிடையாது. செக்யூரான சிஸ்டமான்னு கேட்டீங்கன்னா இது கிடையாது. நோ தான் இதுக்கு ஆன்சர். ஆனா இதுவே ஹெச்டிடிபிஎஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து செக்யூர். இது வந்து செக்யூருக்கு வந்து கேட்டீங்கன்னா எஸ், இதுல வந்து செக்யூரிட்டி இருக்குது. ஓகேங்களா? சோ இது செகண்ட் டிஃபரன்ஸ். இப்போ இது மூணாவது டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து உங்களோட யூஆர்எல் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் கேட்டீங்கன்னா ஹெச்டிடிபி தான் வரும். ஆனா இதோட யூஆர்எல் வந்து ஹெச்டிடிபிஎஸ்னு வரும். கரெக்ட்டுங்களா? சரி, நம்ம வச்சிருக்கக்கூடிய வெப்சைட் எல்லாமே ஹெச்டிடிபின்னு இருக்கு. ஆல்ரெடி வெப்சைட்ல இருக்கக்கூடியது எல்லாமே ஹெச்டிடிபிஎஸ் இருக்குல்ல. இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய வெப்சைட்டை எப்படி ஹெச்டிடிபிஎஸ் மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஹெச்டிடிபிஎஸ் மாத்துறதா இருந்தா உங்களுக்கு ரெண்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா வேணும். அது இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா நார்மல் வெப்சைட்டை ஹெச்டிடிபிஎஸ் வெப்சைட்டா மாத்த முடியும், அதாவது செக்யூரிட்டி வெப்சைட்டா மாத்த முடியும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ்எஸ்எல் சொல்லுவாங்க, இல்லைன்னா அதுக்கு வந்து டிஎல்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்எஸ்எல் என்னன்னு கேட்டீங்கன்னா செக்யூர் சாக்கெட் லேயர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து டிஎல்எஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வெப்சைட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. யார் வெரிஃபை பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து வெரிஃபை பண்ணுவாங்க. கவர்மெண்ட் மீன்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அஃபிஷியல் சைட்டா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு ஃபுட் வந்து இது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடையில வந்து ஃபுட் வாங்க போறோம். அந்த ஃபுட்ல என்ன இருக்கான்னு செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏ அந்த ஒரு சிம்பிள் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? எஃப்எஸ்எஸ்ஏ அது வாங்கியிருக்காங்களா, அந்த லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஹெல்மெட் வாங்குறதா இருந்தா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், சம்திங் லைக் ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களான்னு பார்ப்போம். அப்படி அந்த லைசன்ஸ் வாங்கியிருந்தா தான் அது என்னன்னு சொல்லுவோம், அது அஃபிஷியலான ஹெல்மெட், அது வந்து நல்லா டெஸ்ட் பண்ண ஹெல்மெட், அது நல்ல கரெக்டான ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி தான் ஒரு நார்மல் வெப்சைட்டை இந்த மாதிரி வெரிஃபை பண்ணா மட்டும்தான் அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் மாறும். அந்த மாதிரி வெரிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்எஸ்எல் சொல்லுவாங்க, அதாவது லைசன்ஸ் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கின வெப்சைட்டால மட்டும்தான் ஹெச்டிடிபிஎஸ் ஆக மாற்ற முடியும். அது வரலையும் நம்மளால மாற்ற முடியாது. ஸோ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய லான்ச் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஹெச்டிடிபில தான் இருக்கும். நம்ம அஃபிஷியலா அதை வந்து வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பி அதுல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அந்த வெப்சைட் ஃபுல்லா அவங்க தரவா செக் பண்ணி இதுல வந்து எந்த விதமான மோசமான விஷயங்களும் இல்ல, யாரையும் அது ஏமாத்துற மாதிரிலாம் இல்லைன்ற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அது என்ன கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா அந்த லைசன்ஸே கொடுப்பாங்க, எஸ்எஸ்எல் லைசன்ஸே கொடுப்பாங்க. அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அது என்னவா மாறும் கேட்டீங்கன்னா எஸ்எஸ் எல்லாம் மாறும். ஸோ இந்த லைசன்ஸ் வாங்கணும்னா நம்ம என்ன பண்றது, எப்படி இதை வெரிஃபை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டொமைன் வாங்கணும். ஸோ டொமைன் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது வெப்சைட். இப்போ வரலையும் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஹெச்டிடிபி வெப்சைட்டுக்குலாம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்பர் இருக்கு. அதாவது 139.12 சம்திங் இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸை எப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான நம்பரா மாத்துறது, அதாவது சம்திங் google.comனு இருக்கு பாத்தீங்களா வெப்சைட். ஸோ எப்போ நம்ம இந்த மாதிரி மாத்துறது, ஒரு நம்பரை எப்படி வந்து வெப்சைட்டா மாத்துறதுன்னு கேட்டீங்கன்னா அப்போ நம்ம வந்து டொமைன் வாங்கணும். அந்த டொமைன் வாங்கினோம்னா அந்த டொமைன் வாங்கும் போது நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த எஸ்எஸ்எல் ப்ராசஸ். டொமைன் வாங்குறதுக்காக நான் இவங்கிட்ட கேட்பேன். அப்ப என்ன பண்ணுவான், அவன் வந்து என் வெப்சைட்டை ஃபுல்லா வெரிஃபை பண்ணுவான். வெரிஃபை பண்ணி எல்லாமே ப்ராப்பரா இருக்குன்னா அந்த எஸ்எஸ்எல் லைசன்ஸ் கொடுத்துருவான். கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கான ஒரு டொமைன் நேமும் கிடைச்சிடும். அந்த டொமைன் நேம் கிடைச்சிச்சுன்னா அப்ப என் வெப்சைட் வந்து ஹெச்டிடிபிஎஸ் வெப்சைட்டா மாறிடும். அப்புறம் எல்லாராலையும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய வெப்சைட்ல எஸ்எஸ்எல் லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்றது? ஜஸ்ட் நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நீங்க உங்க வெப்சைட் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ள போய்க்கோங்க. நீங்க டைப்
பண்றீங்க பாத்தீங்களா, இந்த அட்ரஸ் பார், அந்த அட்ரஸ் பார் பக்கத்துல இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க போட்டுருக்கு பாருங்க, கனெக்ஷன் இஸ் செக்யூர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது HTTPS வெப்சைட். HTTPS வெப்சைட்னா என்ன? இதை ப்ராப்பரா வெரிஃபை பண்ண வெப்சைட். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, HTTPS அப்படின்ட்டு பாத்தீங்களா, எல்லா வெப்சைட்லயுமே நீங்க செக் பண்ணலாம். எஸ் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பரா வெரிஃபை பண்ண வெப்சைட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதுக்குண்டான வெப்சைட்டுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களா, அந்த லைசன்ஸ் வந்து வேலிடா இருக்கா, ஆக்டிவா இருக்கா அப்படின்றதையும் நம்மளால செக் பண்ண முடியும். அது எப்படி பாக்குறது? அகைன் இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கனெக்ஷன் இஸ் செக்யூர் பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு சர்டிபிகேட் இஸ் வேலிட் அப்படின்னு போட்டு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வெப்சைட் வந்து வேலிடா இருக்கா, அதாவது அவங்க கொடுத்த லைசன்ஸ் வந்து வேலிடா இருக்கான்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க. ஸோ இது வந்து May 17, 2025 வரலையும் வேலிடா இருக்கு. திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டொமைன் கிட்ட போயிட்டு சொல்லி அவங்க வந்து திரும்ப வாங்கிப்பாங்க அந்த வெப்சைட்டை. அதாவது காசு கொடுத்து மறுபடியும் வெப்சைட் இது வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்லாம் எங்க வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த டொமைன்லாம் எங்க வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்க, கோ டேடி அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. ரொம்ப ஃபேமஸான வெப்சைட் வாங்குற பிளேஸ். ஸோ இந்த மாதிரியான பிளேஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், டொமைன் வாங்குவாங்க. நம்ம லான்ச் பண்ணிருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு அந்த கோடாடி வெப்சைட் வந்து ஃபுல்லா வெரிஃபை பண்ணி SSL சர்டிஃபிகேட் கொடுத்துரும். அப்படி கொடுத்துருச்சுன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து எனக்கு வந்து HTTPS மாறிடும். ஸோ அதை நம்மளால வந்து 2 இயர்ஸ் 1 இயர் வரலையும் நம்ம அந்த லைசன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் HTTPக்கும் HTTPSக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகே, இந்த வீடியோல நம்ம HTTPக்கும் HTTPSக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்னா என்னன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க. அட் த சேம் டைம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.